ஆழமான நீலக்கடலின் எல்லையில் சூரிய ஒளியில் கண்ணாடி அரண்மனையாக ஒளிரும் பவளப்பாறைகளின் இடையே மரீனா என்ற பெயருடைய ஒரு சிறிய மீனவக்கன்னி வாழ்ந்தாள். மரீனாவுக்கு நீண்ட பழுப்பு நிற முடி, சூரிய வெளிச்சத்தில் தேன் போல மினுங்கும் காலை, கடலைப் போல நீல கண்கள் மற்றும் 1000 வைரங்கள் தூவியது போல பளபளக்கும் பச்சை நீல வால் இருந்தது. மரீனா மிகுந்த ஆர்வமுள்ளவள். அவளது சகோதர சகோதரிகள் ஆழ்கடலில் விளையாட விரும்பினாலும் மரீனா கடற்கரைக்கு அருகில் அலைகள் மெதுவாக அடிக்கும் அந்த வெப்பமான வெளிச்சம் நிறைந்த தண்ணீரில் விளையாட விரும்பினாள். அம்மா, நான் அந்த வெளி உலகத்தை பார்க்கணும். அங்க சூரிய ஒளி, மணற்பரப்பு, பறவைகள் எல்லாம் இருக்கும்னே என்று அவள் அடிக்கடி கேட்டாள். அம்மா சிரித்தபடியே சொன்னாள், குட்டி, அங்கே ஆபத்துதான். அலைகள் பெரியதாக இருக்கும். நீண்ட நேரம் நீர் இல்லாமல் நீ உயிரோட இருக்க முடியாது. ஆனால் ஒரு பிரகாசமான காலை, சூரிய ஒளி கடலை சிதறியபடி வந்தபோது மரீனா சில வெள்ளி மீன்கள் கடற்கரைக்குச் செல்லும் காட்சி கண்டாள். அது ரொம்ப அழகா இருக்கே, கொஞ்சம் பக்கத்துக்கு போனாலே போதும் என்று அவள் நினைத்தாள். அவள் தாயிடம் சொல்லாமல் அந்த மீன்களை பின்தொடர்ந்து கடற்கரைக்கு அருகே நீந்தினாள். தண்ணீர் வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் மாறியது. அவள் வெள்ளை மணலும் சிறிய வண்ணக் கற்களும் பவளங்களும் காண முடிந்தது. அப்போது அவளுக்கு ஒரு இளஞ்சிவப்பு சிப்பி கிடைத்தது. வாவ், எவ்வளவு அழகு என்று மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டாள். ஆனால் திடீரென்று கடல் முழுவதும் ஒரு பெரும் சத்தம். அவள் மேலே பார்த்தாள். ஒரு பெரிய அலை நேராக அவளை நோக்கி வந்தது. அவள் தப்பிக்க முடியவில்லை. அலை அவளை எடுத்து சுழற்றி புரட்டி மணல் மேலே எறிந்தது. அப்போது எல்லாம் அமைதியானது. மரீனா கண்களைத் திறந்தாள். அவள் மணல் மீது படுத்திருந்தாள். கடலில்லை, நீரில்லை, மாறாக வெப்பமான மணல். அவளது அழகான வால் உலர்ந்து மணலால் ஒட்டியிருந்தது. அவளால் அசைய முடியவில்லை. அம்மா, யாராவது உதவுங்க என்று அழுதாள். அவளது கண்ணீர் முத்தாக ஒளிர்ந்தது. அதே சமயம் கடற்கரைக்கருகே ஒரு சிறிய மர வீட்டில் ஹேசல் என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு தங்க நிறம் கொண்ட 2 சிகை முடிகள், தேன் நிறக் கண்கள் மற்றும் சிறிய பூக்கள் அச்சிட்ட நீல நிற ஆடை. ஹேசல் அவளது பிங்க் பக்கெட், பச்சை குட்டி கரண்டி எடுத்து கடற்கரைக்கு புறப்பட்டாள். அவள் மணலில் நடந்து சிரித்தபடி பாடிக்கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு பிரகாசம், மணலில் ஒளி மின்னியது. அவள் நெருங்கி பார்த்தாள். அங்கே ஒரு மீனவக்கன்னி. அவளது நீல பச்சை வால் சூரிய ஒளியில் வைரம் போல ஒளிர்ந்தது. ஹேசல் மெதுவாக நெருங்கி மென்மையாக கேட்டாள், ஹாய், நான் ஹேசல். பயப்படாதே, நான் உனக்கு உதவ வர்றேன். மரீனா மெதுவாக தலை குனிந்து பார்த்தாள். கண்ணீர் வழிந்தது. ஹேசல் விரைவாக கடலில் இருந்து தண்ணீர் எடுத்து மரீனாவின் வால் மேல் ஊற்றினாள். குளிர்ந்த நீர் வாலில் விழுந்ததோ மரீனா நிம்மதியாக சுவாசித்தாள். இப்போ எப்படி என்றாள் ஹேசல். நன்றி, இனிமேல் நன்றாக இருக்கு என்றாள் மரீனா மென்மையாக. அதன்பின் இருவரும் மணலில் உட்கார்ந்து பேசினார்கள். மரீனா கடலுக்குள் உள்ள உலகை பற்றி சொன்னாள். பவளக்கோட்டைகள், பிரகாசமான ஜெல்லி மீன்கள், மின்னும் மீன்கள், நடனமாடும் கடற்பாசிகள். ஹேசல் அதிசயத்துடன் கேட்டாள். பின்னர் ஹேசல் சொன்னாள், எங்க உலகத்தில் பூக்கள், பறவைகள், ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு. ஐஸ்கிரீம்? அது என்ன என்று மரீனா ஆச்சரியப்பட்டாள். ஹேசல் சிரித்தாள். அது குளிர்ந்த, இனிப்பானது, நிறைய நிறங்களில் இருக்கும். மரீனா சிரித்தாள். அது இனிப்பு பனி மாதிரி இருக்குமா? இருவரும் சிரித்தார்கள். மாலை நேரம் வந்தது. சூரியன் மஞ்சள், ஆரஞ்சு நிறத்தில் மூழ்கி வானம் அழகாய் மாறியது. மரீனா மீண்டும் கடலுக்கு திரும்ப வேண்டிய நேரம். அப்போது கடலில் இருந்து 3 டால்பின்கள் தோன்றின. ஹேசல் மரீனாவை உதவியுடன் டால்பின் மேல் ஏற்றினாள். டால்பின்கள் அவளை கடலுக்குள் எடுத்துச் சென்றன. அவள் வீட்டிற்கு திரும்பி பவள அரண்மனையில் ஒளிரும் கடல் வெளிச்சத்தை கண்டாள். ஆனால் அவளது இதயத்தில் இன்னும் ஹேசலின் முகம் மிதந்தது. அதே நேரத்தில் ஹேசல் கடற்கரையில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்தாள். மரீனா, நீ பாதுகாப்பாக இருக்கணும் என்று காற்றில் சொன்னாள். அவளது முகத்தில் ஒரு இனிய புன்னகை. அந்த இரவு அவளது கனவில் அழகான கடலும் ஒரு சிறிய மீனவக்கன்னியும் இருந்தார்கள். அவள் இதயத்தில் ஒரே நினைவு, உண்மையான நட்பு எல்லைகளை கடக்கும்
இசை மெதுவாக மறைகிறது.